ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம நேற்று கொஞ்சம் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நேற்று வந்து ஜிங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம இன்ஃபேக்ட் ஒரு என்ட்ரி கூட நம்ம எடுத்திருந்தோம் ஜிங்க்ல. ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம நேற்று வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம நேற்று பை பண்ண ப்ரைஸ் சம்வேர் 267 வந்து நம்ம ஜிங்க் மினில வந்து ஆக்சுவலாக வந்து பை பண்ணியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் தான் போயிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. பட் வந்து நாளைக்கு மார்னிங், அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்து செகண்ட் ஹாஃப் தான். ஸோ தட் வில் பி அட் 5 o'clock. ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நேற்று மென்ஷன் பண்ணி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆனது வந்து 267.60 க்ளோஸ் ஆயிருக்கான். இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 269.5, கிட்டத்தட்ட ஒரு ₹2 கிட்ட அவன் வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கான். கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்குது. ஸோ நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணதுனால வந்து நம்ம மார்க்கெட் வந்து நேற்று நம்ம பை பண்ணி வச்சிருந்தோம். நேற்று நம்மளால அதை செல் பண்ண முடியல, ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு வரல நேற்று இருந்த மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செஷன், சாரி இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து அந்த ப்ரைஸ் நமக்கு ரீச் ஆயிட்டான். நம்ம 268 தான் வந்து நம்ம எதிர்பார்த்து வச்சிருந்தோம். ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு வந்து நான் ஒரு ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்க்க வேணாம். நீங்கள் ஜிங்கை மட்டும் பாருங்க. இந்த மொமெண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த 5 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போவே வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் வந்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ₹2100 வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஜிங்க்ல. ஏன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் நேற்று வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு கண்டிப்பாக செல்லிங் சைடு போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கான். கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு செல்லிங் சைடில் தான் இருக்கான். அண்ட் அலுமினியமுக்கு வந்து நம்ம பெருசாக எதுவும் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணல மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்லா ஒரு கேப், நல்லா ஒரு புல்லிஷ் மார்க்கெட் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே மார்க்கெட் திரும்ப ஒரு டோஜிக்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஒரு டோஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்குது. சம்வேர் லைக் கிரேவியார்ட் டோஜி மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 5 o'clock ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் புல்லிஷாக இருந்தான். அதுக்கப்புறம் திரும்ப கம்ப்ளீட்டாக பேரிஷ் பக்கம் தான் வந்திருக்கான் மார்க்கெட்டு. அண்ட் நேச்சுரல் கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேச்சுரல் கேஸுக்கும் அதே தான். மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருந்தான் ஓப்பன் ஆன ப்ரைஸில் 5 o'clock. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் பேரிஷாக தான் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருந்தான். ஸோ நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு பேரிஷாக இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்டு அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட அனாலிசிஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து ஒரு என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன ப்ரைஸ்ல என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 345.80 வந்து நான் செல் பண்ணி வச்சிருக்கேன் மார்க்கெட். ஏன்னா வந்து எனக்கு எக்ஸ்பெக்டிங் த மார்க்கெட் டு கோ டவுன். ஸோ அதனால நான் மார்க்கெட் போட்டு வச்சிருக்கேன் 345.80 போட்டு வச்சிருந்தேன். ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்தான் ஒரு ஒரு 10 பைசா டிஃபரன்ஸ்ல வந்து அவன் மேலே போயிட்டான். இல்லாட்டினா எனக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆயிருக்க வேண்டிய ட்ரேட் அது. ஆக்சுவலாக 344.80 நான் வந்து ஒரு ஓப்பன் ஆர்டர் தான் பை ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். அவன் 344.90 வரைக்கும் வந்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம எப்பவுமே அந்த ₹1 டிஃபரன்ஸ்ல நம்ம செல் பண்ணுவோம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அந்த ₹1 டிஃபரன்ஸ்ல தான் நான் செல் பண்றதுக்காக வந்து அதை போட்டு வச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த ஒரு 344.90 வந்தவன் அந்த 10 பைசா இறங்காம இப்போ எனக்கு ரிவர்ஸ்ல ஒரு ₹6 மேலே போயிருக்கான். ஸோ எனக்கு அதனால இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு ₹5000 லாஸ்ல தான் இருக்குது. பட் தட் இஸ் ஃபைன். எனக்கு ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ₹2100 எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அண்ட் இதுக்கு வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து சடனா வந்து மேலே போயிட்டு இருக்கான். பட் நெவர்த்லெஸ் மார்க்கெட் வந்து எனக்கு கண்டிப்பா கீழே வருவான் அப்படிங்கிறது தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா நாளைக்கு மார்னிங் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்ல வரும். கண்டிப்பா மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி எனக்கு மார்க்கெட் கீழே எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ ஒருவேளை யாராச்சும் வந்து ஓப்பன் பொசிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் சொல்றதும் ஒரு ரீஅஷூரன்ஸ்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் செல் பண்ணி வச்சிருப்பீங்க. என்னோடதோ ஜஸ்ட் ஒரு ரீஅஷூரன்ஸ் தான். மார்க்கெட் கண்டிப்பா நாளைக்கு செல்லிங் சைட்ல போறதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் சடன் ஒரு ஸ்பைக் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு சடன் ஸ்பைக் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. மார்க்கெட் அப்படியே 11 o'clockல இருந்து அப்படியே ஒரு சடன் ஸ்பைக்கா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க 11 o'clock வந்து 344.90 வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு தான் மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிட்டான்.
சாரி மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டான் கீழே இறங்காம. ஸோ அதனால வந்து கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே திரும்பும் அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். பட் லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி மார்க்கெட் நமக்கு எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் இதுக்காக நான் ஒரு என்ட்ரி எடுத்து வச்சிருக்கேன், ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் நம்ம நெகட்டிவ்ல தான் இருக்கோம் ஃபார் நேச்சுரல் கேஸ். பட் ஜிங்க் வந்து நம்ம ப்ராஃபிட்ல முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ஸோ நேச்சுரல் கேஸ் நம்ம இப்போ வரைக்கும் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கும். பட் நெவர்த்லெஸ் கண்டிப்பாக மார்க்கெட் எனக்கு ரிவர்ஸ் கொடுப்பான் அப்படிங்கிறது நான் நம்புறேன். அண்ட் ஃபார் அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை எனக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்துட்டு நம்ம மேபி ஃப்ரைடே அன்னைக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்லா தான் வந்து மூவ்மெண்ட் நல்லா பேரிஷா தான் இருந்துச்சு. பேரிஷா இருந்து திரும்ப அவன் வந்து கொஞ்சம் புல்லிஷ் டாமினேஷன் இருக்குது. ஸோ நாளைக்குமே வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷன் ஜிங்க் வந்து புல்லிஷ் டாமினேஷன் கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து செல்லர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள மார்க்கெட்ல இருப்பாங்க. பட் கண்டிப்பாக புல்லிஷ் டாமினேஷன் தான் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன் ஜிங்க்குக்கு. நேச்சுரல் கேஸ்க்கு வந்து எனக்கு பேரிஷா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பட் தெரியல, மார்க்கெட் வந்து ஒரு சடன் ஸ்பைக் கொடுக்கறதுக்கு அப்படிதான் கொடுத்து போயிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சடன் ஸ்பைக் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு எப்படி பிஹேவ் பண்ண போறான்னு தெரியல. பட் அகைன் என்னோட ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸ்க்கு செல்லிங் சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். அலுமினியம்க்கு லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் டுமாரோ. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஜிங்க்ல நேற்று பண்ண ட்ரேடை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம இன்னைக்கு நேச்சுரல் கேஸ்ல பண்ண ட்ரேடை நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு வெளில வந்துருவோம் அப்படின்னு நான் நம்புறேன். லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் இட் கோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது நியூ கமர்ஸ் இல்லைன்னா பிகினர்ஸ் ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவா வீடியோவா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேட்டிவா, அதுவும் அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் எஸ், உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.